வணக்கம். ரூப்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜெல்லி கேக். அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரணுன்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு ஜெல்லி கேக் பண்ணுறதுக்கு அகர் அகர் தான் வேணும். அகர் அகர் நான் 20 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேக்கெட் 10 கிராம். இப்போ அகர் அகர் எடுத்து நம்ம சிசரை வச்சு கட் பண்ணியும் தண்ணியில் ஊற போடலாம். இல்லைன்னா மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிக்கலாம். கட் பண்ணுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நான் மிக்சியில் ஒரு சுற்ற போகிறேன். இப்போ நான் மிக்சியில் ஒரு சுற்றிட்டேன் பாருங்கள். காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஒரு சுற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம தண்ணியில் ஊற போடணும். இப்போ நாம் இதை மிக்சியில் சுற்றினதை ஒரு அலசிக்கலாம். ஏதோ குப்பையெல்லாம் ஏதோ இருந்துச்சுன்னா சப்போஸ் அதனால் சும்மா தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசிக்கலாம். இதை இப்போ இதை தண்ணி ஊற்றி நம்ம மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள். இது அப்படியே ½ அன் ஹவர் அப்படியே வச்சுருங்க. ஒன்றும் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் கரையிட்டும். ½ அன் ஹவர் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க. இப்போ அகர் அகர் ½ அன் ஹவர் ஊறிடுச்சு. இதில் நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை 2ஆக பிரிச்சுக்கிடணும் நம்ம. ஏன்னா 2 கலருக்காக 2ஆக பிரிக்கிறோம். இதில் பாதி எடுத்து ஒரு பவுலில் ஊற்றி வச்சுட்டு மீதி பாதியை நான் இப்போ அடுப்பு வச்சு காய்க்க போகிறேன். இப்போ நான் பாதி அகர் அகரை இதில் ஊற்றிருக்கேன். கேஸை இப்போ ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இது நல்லா காய்க்கணும். இது நல்லா கரையணும். இந்த அகர் அகர் இருக்கு நல்லா ஊறி போயிருக்கு. நல்லா கரையணும். கரையிற அளவுக்கு நம்ம இது கிண்டணும். பாருங்கள், நல்லா அகர் அகர் நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா இந்த ஸ்டேஜில் கரைஞ்சிருக்கிற ஸ்டேஜில் நம்ம இப்போ சுகர் ஆட் பண்ணிடலாம். சுகர் ஒரு 6 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். போதும், 6 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா கலக்கணும். பாருங்கள், சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் கேஸ் ஆஃப் பண்ணாமே நான் ரோஸ் எசன்ஸ் ஊற்றுறேன். ரோஸ் சர்பத் ஊற்றுறேன் பாருங்கள். இது ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கிடலாம். மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ரோஸ் எசன்ஸ். நீங்கள் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் இருந்தால் கூட ஊற்றிக்கலாம். உங்கள் இஷ்டம். கலருக்கு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் ஊற்றிக்கலாம் நீங்கள். அவ்வளோதான். 2 நிமிஷத்துக்கு கலக்கிற அளவுக்கு கொஞ்சம் கேஸை கூட்டி வச்சுட்டு அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம் இதை. இப்போ நம்மளுக்கு எந்த மோல்டில் வேணுமோ அதில் நீங்கள் ஊற்றிக்கிடலாம். நான் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஊற்றுறேன். இந்த மோடில் பாதி ஊற்றுறேன். வடிகட்டி ஊற்றுறது நல்லது. ஏதாவது சின்ன ஏதாவது இது இருந்தால் கூட வந்துடும். அழுக்கு இருந்தால் கூட. அவ்வளோதான். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் செட் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம மேலே அடுத்த லேயர் ஊற்ற போகிறோம்ல, அதுக்குரிய ஜெல்லியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாதியாக எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ஊற வச்ச ஜெல்லி, அதை ஊற்றுறேன் நான். இப்போ அந்த அகர் அகர் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா கரையணும். இது கரையட்டும். இது கரைஞ்ச பிறகு நம்ம அதே மாதிரி 6 ஸ்பூன் சுகர் போட போகிறோம். இதுக்கு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா இதில் தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். அதனால் 6ங்கிறது ஒரு 8 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பும் போடணும் தேங்காய் பால் ஊற்றுறதுனால. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் போட்டுக்கலாம். எயிட் ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். ஏன்னா இதுக்கு தேங்காய் பால் ஊற்ற போகிறோம்ல, அதனால் 8 ஸ்பூன் வேணும். முதல்ல 6 ஸ்பூன் தான் போட்டோம். இப்போ 8 ஸ்பூன் போடுறோம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் 1 கப் தேங்காய் பால், அரை முடி தேங்காவை 2 தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன்.
இந்த ஸ்டேஜில் ஓரளவுக்கு கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டேஜில் நம்ம வந்து ஏற்கனவே ஊற்றி வச்சுருக்கோம். இந்த இதில் லேசாக சின்னதாக ஒரு கோடு போடுங்க. கை வச்சு முதல்ல பார்த்துக்குங்க ஒட்டுதான்ட்டு. ஒட்டில் செட் ஆகிடுச்சுன்னா 5 நிமிஷம் ஃபேன் கடையில் வச்சுருந்தேன்ல, அதெல்லாம் செட் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஃபோர்க் வச்சு சும்மா லேசாக அங்கங்கே ரொம்ப டீப்பாக போடாதீங்க, மேட்டாப்பை இப்படி ஹோல் மாதிரி போட்டுக்குங்க. அப்போ தான் இதுவும் ஒட்டி வரும், இல்லைன்னா அப்படியே கலண்டு வரும் தனியாக. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இந்த தேங்காய் பால் ஊற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஊற்றிடலாம். இதில் நம்ம இப்போ அடுத்தது ஒரு பாட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல, ரோஸ் வாட்டர் ஊற்றி அதை எடுத்து இப்போ அதுக்கு மேலே 2வது லேயர் ஊற்றணும்ல, தேங்காய் பால் ஊற்றினது. இப்போ அதுக்கு மேலே இது 3வது லேயராக இதை ஊற்றிடுவோம். இப்போ இது கொஞ்சம் செட் ஆகிடுச்சு பாருங்கள். தொட்டு பார்த்தா நம்ம கையில் தண்ணி ஒட்டலை பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்த லேயர் ஊற்றிடலாம். பாருங்கள், இது நான் 4 மணி நேரம் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம நல்லா செட் ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம கவுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. பாருங்கள், நல்லா வந்துருச்சு. நாம் இப்போ கட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு பீஸ் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் இந்த பீஸ் எப்படி இருக்குன்னு. கட் பண்ணிட்டேன். உள்ள லேயர் தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு உடனடியாக ஆன்சர் பண்ணுவேன்.